ஹஜ்ஜு நோன்பு சகாத்தை கொடுக்காமல் விட்டு விட்டேன், யா அல்லாஹ் பாவத்திலே மூழ்கி இருக்கிறேன் யா அல்லாஹ். இப்படின்னு அல்லாஹ்விட்ட பாவ மன்னிப்பு கேட்டு பாருங்க. அல்லாஹு அக்பர். உள்ளத்திலே ஒரு மன நிம்மதி, கல்புக்கு ஒரு சுக்கூன், ஒரு ராஹத். அதற்கு பிறகு அல்லாஹ்விடம் கையை உயர்த்தி கேளுங்கள், யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை கொடு. அல்லாஹ் எப்படி கொடுக்காமல் இருப்பான்? வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. எங்களுடைய வழியிலே பாதையிலே முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு நாங்கள் வழியை காட்டுவோம், அவர்களுடைய வழிகளை நாங்கள் இலேசாக்குவோம். ஃபஸனு யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா. அப்போ ஒருபோதும் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஷைத்தான் இந்த நேரத்தில் வருவான். அப்பா ஒரு தொழுவது இல்லை, ஃபஜருக்கும் நீ போகிறது கிடையாது, பள்ளிவாசலுக்கும் உனக்கும் தொடர்பு கிடையாது, நீ என்ன அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்ய போற, என்ன துவா செய்ய போற? இப்படிதான் பல பேர் இன்று துவா செய்யாமல் இருக்கிறார்கள், கேட்காமல் இருக்கிறார்கள். படைத்த இறைவனுக்கும் அவர்களுக்கும் தொடர்பாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு துவாவை அவர்கள் செய்யாமல் இருக்கிறார்கள். என்ன காரணம்? ஷைத்தான் இப்படி வசவசாக்களை போடுகின்றான். தொழுவாத நீ அல்லாஹ்ட்ட என்ன கேட்க போற? விபச்சாரத்தின் வட்டியில் இருக்கக்கூடிய நீ என்ன அல்லாஹ்ட்ட கேட்க போற? எதுவும் இல்லை, வா அப்படியே போலாம் அப்படின்னு தான் நம்மளுடைய துஆவின் மூலமாக இந்த நம்பிக்கை ஷைத்தான் எடுத்து விடுவான். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்கள் சகோதரர்களே, பெரியவர்களே. 39வது அத்தியாயம் சூரத்து ஸுமர் 51வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், குல் நபியே சொல்லுங்கள். யாருக்கு தெரியுமா? யா இபாதி, என்னுடைய அடியார்களே. அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகின்றான், என்னுடைய அடியார்களே. யா இபாதி, மனிதா, அல்லதீன் அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தன் மீது அதிகமாக அநியாயம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களே, அதிகமாக பாவத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்களே, நான் அல்லாஹ்வுக்கு அதிகமாக மாறு செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்களே, இந்த வசனத்தை கவனியுங்கள். யா இபாதியல்லதீன் அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தன் மீது அதிகமாக அளவு கடந்து பாவம் செய்யக்கூடியவர்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து ஒருபோதும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. நம்பிக்கை இழக்கக்கூடியவன் காஃபிர் என்று சூரத்துல் யூசுஃபிலே நாங்கள் படிக்கலாம் சகோதரர்களே. ஒருபோதும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. நான் எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் சரி, துஆ கேட்கும் பொழுது பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நான் செய்த பாவத்தை மன்னித்து விடு. அந்த நம்பிக்கையோடு அழுது பிரார்த்தனை செய்து பாருங்கள், அல்லாஹ் அந்த துஆவை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான்.